அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவாக ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு குறைவாக ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் ஷாக்கிர், அல்லாஹ் ஷக்கூர், நன்றி செலுத்துவான் முழுமையாக. அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவனுடைய அருட்கொடையில் குறைவாக அவன் நன்றி செலுத்தி அதற்கு மாற்றமாக எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான் என்பதற்காகத்தான் அஷ்ஷக்கூர் அல் கஃபூர் என்ற இரண்டு தன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். மேலும் அல் ஷக்கூர் ஹலீம் என்று ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷக்கூர் என்ற தன்மையை ஹலீம் என்ற தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இணைத்து சொல்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவான். எப்படி? அதிகமான நன்மைகளை கொடுப்பதன் மூலமாக. குறைவாக அமல் செய்வான், அந்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்காக ஆக்கி காட்டுவான். அதுபோல ஹலீம் என்றால் சகிப்புத்தன்மை உடையவன், குறிப்பாக பாவங்களுக்கு உடனடியாக தண்டனையை வழங்காதவன். அவன் தவணை கொடுப்பான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசத்தை அளிப்பான். அவகாசத்தை அளித்து பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாறவில்லை என்றால் தண்டனைகளை கொடுப்பான். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு குறைவாக நன்றி செலுத்தக்கூடியவர்களை அதிகமான நன்றியாக அவர்களுக்கு கூலிகளை அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதிகமாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீண்டும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவகாசத்தை அளிப்பான்.